பெரும்பான்மை நிரூபிக்கிற வாய்ப்பு வந்து விஜய்க்கு இருக்கு இல்லையா? பெரும்பான்மை நிரூபிக்கிற வாய்ப்பு விஜய்க்கு இருக்கு இல்லையா? அப்ப அதுதானே சரியா இருந்திருக்கும். அதை யார் ஆதரிக்க? அதிமுக பேச்சுவார்த்தை, எம்எல்ஏக்கள் உடையறாங்க, ரிசார்ட்ல இருக்காங்க, பெரும்பான்மையோட நாங்க ஆட்சி அமைப்போம்னு எடப்பாடி சொல்றாரு. இல்ல, அதுக்கு இடையில டிடிவி தினகரன் போறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஏன் இவ்வளவு தாமதம்? அதற்கு காரணம் வந்து ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய அவசரம். ஊடகங்கள் வந்து விரைவு மீண்டும் விஜயை தடுக்கிறாங்க. IUML இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க. ஆனா நேற்றே IUML அறிவித்ததாக ஒரு செய்தியை பரப்பியதனுடைய நோக்கம் என்ன? நீங்க நல்லா பாருங்க. இல்ல, கவர்னர் வேற எதுவும் முடிவுக்கு எடுத்துடக்கூடாது, வந்துடக்கூடாது, உடனே அந்த பதட்டம் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கட்டும், ஊடகங்களுக்கு ஏன்? நீங்க தாவேகா தொண்டர்களை பாத்தீங்கன்னா, துணை முதல்வருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமாடா? டா. அவர் ஐடியை டேக் பண்ணி இல்ல, இந்த பக்கம் ஸ்டாலின் போட்ட பிச்சைன்னு போடுறாங்க. சவுத்பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகாவுக்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் விசிக, சிபிஎம், சிபிஐ மற்றும் IUML, இந்திய முஸ்லீம் லீகும் வெளியிலிருந்து ஆதரவு. முஸ்லீம் லீக் அறிவிச்சிட்டாங்களா? ஆமா, ஓகே, வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் கூட இது வந்து இதை நான் வரவேற்கிறேன், திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே குடியரசு தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த முடிவை கூட்டணி கட்சி தலைவர்கள் எடுத்திருக்கிறார்கள், அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே புதிய ஆட்சி அமையட்டும், எதிர்கட்சியாக நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் அப்படின்னு திமுக சொல்லியிருந்தாங்க. முதல்ல தாவேகா தலைவர் விஜய்க்கு வாழ்த்துக்கள். சந்திக்கின்ற முதல் தேர்தலிலேயே முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற வாய்ப்பு வந்து இதுவரை வேற யாருக்கு அமையல, அவருக்கு அமைந்திருக்கிறது. சிலர் எம்ஜிஆர் அப்படி சொல்லலாம். எம்ஜிஆர் வந்து அதற்கு முன்னாடியே சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், திமுகவினுடைய பொருளாளராக செயல்பட்டிருக்கிறார். இப்போ அந்த வகையில் ரொம்ப ஒரு முக்கியமான வெற்றி. அந்த வகையில் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு வாழ்த்துக்கள். விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் வந்து திமுக கூட்டணியில் இருந்து ஒரு கன்சல்டேஷனோட வெளியே வந்து இன்றைக்கு விசிக தலைவர் இப்போ பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. விஜயே நேரில் வருவதாக கூட நான் சொன்னாரு, நான் தான் வர வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கூடுதலாக அவருடைய அந்த பிரஸ் மீட்ல வந்து இன்றைக்கு சண்முகம் தோழரும் கலந்து கொள்ள வேண்டியது, மூவரும் சேர்ந்து தான் சந்திப்பதாக இருந்தது. வேற ஏதோ காரணங்களால சண்முகம் தோழரால் வர முடியல. ஆனா தோழர் வீரபாண்டியன் அவர்கள் வந்துட்டாரு. 2 பேரும் சேர்ந்து கூட்டாக அளித்த அந்த பிரஸ் மீட்டில் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வந்து கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸை உருவாக்க பார்க்கிறார் ஆளுநர். அதை தடுத்து நிறுத்த வேண்டும், ஒரு அரசு அமைய வேண்டும். கவர்னர் ஆட்சியோ அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சியோ இங்க அமையும் போது அது தமிழ்நாடு இவ்வளவு காலம் அப்படின்னா 1967 இருந்து இல்ல, 1938 இருந்து எதெல்லாம் இங்க நடக்கக்கூடாதுன்னு போராடணுமோ அதெல்லாம் அடுத்த 6 மாசத்துக்குள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவா வந்து கையெழுத்தாயிரும். அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இன்றைக்கு நாங்கள் தாவேகாவை வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். ஏற்கனவே திருமாவர்கள் சொன்னது என்னன்னா, ஏற்கனவே சொன்னது போல சிபிஐ, சிபிஎம் என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாட்டை நாங்களும் எடுத்திருக்கிறோம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்கிறது. ஒரு தாமதம் நடந்துச்சு இல்ல, அது என்னன்னா இழுபறி அப்படின்னு நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு இதுவே ரொம்ப விரைவாக எடுக்கப்பட்ட முடிவு, அவசரமாக அல்ல, விரைவாக எடுக்கப்பட்ட முடிவா தான் நான் பாக்குறேன். காரணம் என்னன்னா, திமுகவுக்கும் சிபிஐ, சிபிஎம், விசிக ஆகிய கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடந்த போது அது எவ்வளவு நாட்கள் இழுத்து சென்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 2 வாரம், நாட்கள் குறைவா இருக்கலாம், ஆனா 2 ஃபுல் வீக்ஸ் வந்து அந்த நியூஸ் வந்து ஆக்குப்பைடா இருந்தது. அவங்களுடைய கட்சியில முடிவெடுப்பதற்கு அமைப்புகள் வைத்திருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள். அதுல சிபிஐ, சிபிஎம் 2 கட்சியுமே வந்து அவங்க அமைப்பு ரீதியாவே சட்ட ரீதியா அவங்க விதி வச்சிருக்கிறாங்க. செயற்குழுல முடிவெடுக்கணும், அதுக்கப்புறம் மாநில மையக்குழுல முடிவெடுக்கணும், அதற்கு பிறகு அதை அறிவிக்கணும். அவங்க வந்து அகில இந்திய குழுவிடம் எல்லாம் அதை கலந்தாலோசிப்பது அல்ல, மாநில குழு எடுக்கிற முடிவு தான் இறுதியானது, டீசென்ட்ரலைஸ்டு. அவங்க முடிவு அறிவிச்சிட்டாங்க, சிபிஐ, சிபிஎம் அறிவிச்சாச்சு. அப்ப அங்க வந்து கிட்டத்தட்ட நீங்க அந்த வீடியோ விஜய் உள்ள போகும்போது தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் வந்து
ஆற தழுவி வந்து உள்ள அழைச்சிட்டு போவார்ல, ஆற தழுவுனது எல்லாரும் பாக்குறாங்க. ஆற தழுவி உள்ள போகும்போது அந்த சேருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் வந்து அங்க உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க யாரு? அவங்க தான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பொருந்தியவர்கள். செயற்குழு, மாநில குழு எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 30 பேர் கிட்ட வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவர்கள் எல்லோரும் கலந்து ஆலோசிப்பாங்க. விசிக மாதிரியான கட்சிகள்ல வந்து என்ன நடக்கும்னா, உயர்நிலை குழு அப்படின்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், செய்தி தொடர்பாளர் அப்படின்னு பல பேர் அதுக்குள்ள அமைப்பு செயலாளர்கள், இப்படி பல பேர் அங்கம் வைக்கிறாங்க. எல்லார்ட்டையும் கேட்க வேண்டியது இருக்கு. அதுல வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டி இருக்கிறது. வேறு வாய்ப்புகள் வருமா? இப்போ உதாரணத்திற்கு இப்போ கூட்டணிக்கு போனா 2 சீட்ல 1 சீட்டை விஜய் ரிசைன் பண்ணுவாரு. அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா? அதை அவங்க நோக்க பார்க்க வேண்டியது இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தல்ல நம்ம மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியா அல்லது வந்து விஜயுடனான கூட்டணியா அப்படின்றத அவங்க யோசிக்க வேண்டியது இருக்கு. அடுத்த நாடாளுமன்ற தேர்தல்ல மோடிக்கு எதிரான ஃபைட்டை நம்ம நடத்தும் போது 9 ஆண்டுகளாக மோடிக்கு எதிரான தமிழ்நாட்டின் முகமாக ஸ்டாலினை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்திருக்கிறோமே, ஓவர் நைட்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து மறந்துட்டு நம்ம விஜய்க்கு அந்த முகத்தை கொடுத்து விட முடியுமா அப்படின்றதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் வந்து ரொம்ப இயல்பான சந்தேகம். அது கேஷுவலா எல்லாருக்கும் வர வேண்டிய சந்தேகம். அதை அவர்கள் கலந்து ஆலோசித்து தான் முடிவெடுக்கணும். தாவேக்காவினருக்கு ஆனா பொறுமை இழந்திருக்கிறார்கள். இல்ல கிரவுண்ட்ல வந்து தாவேக்காவினர் இல்லைன்னா விஜய ரொம்ப ரசிக்கிறவங்க, விஜய் பிடிக்கும்னு சொல்றவங்க வந்து ஏன் இவ்வளவு தாமதம்? அதற்கு காரணம் வந்து ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய அவசரம். ஊடகங்கள் வந்து மீண்டும் விஜயை தடுக்கிறாங்க. திரும்ப வந்து ஸ்டாலினை சந்திக்கிறாரு இரவுல, ஏன் இந்த பேச்சுவார்த்தை, அப்ப திமுக தடுக்குது, அப்படி ஒரு நரேட்டிவ உருவாயிடுச்சுல்ல. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது, 5ஆம் தேதி ஃபைனல். 5, 6, 7, 8, 9 5 நாட்கள் ஆகியிருக்கு. இந்த 5 நாட்கள்ல விஜய் வந்து அதிகாரப்பூர்வமா அழைப்பு கொடுத்து 4வது நாள்ல அவங்க வச்சுட்டாங்க. அப்போ மாநில குழு அப்படின்றது சிபிஐ சிபிஎம்ல மாநிலம் முழுக்க இருந்து ஆட்கள் வரணும், அவங்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டாமா? அப்போ 3 நாள்ல முடிவை அறிவித்திருக்கிறார்கள் சிபிஐ சிபிஎம் கட்சியை சேர்ந்தவர்கள். விசிக அது வாய்ப்பு இல்லைன்னு கருதி கடைசியில ஆன்லைன்ல மீட்டிங் நடத்தி தோழர் வன்னியரசு அவர்கள் வந்து தந்தி தொலைக்காட்சியில செய்தி ஆசிரியர் ஹரிகரன் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய அப்பா அம்மா நினைவிடத்திற்கு போய் நான் மரியாதை செலுத்த போயிட்டேன், அதனால என்னால நேற்று வர முடியல, அதனால 1 டே டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ரொம்ப ரீசனபிளான விஷயம் தானே. இதுல அப்படி என்ன அவசரம் இருக்கு? அதாவது ஆளுநர் தன்னுடைய பொறுப்பை நிராகரித்திருக்கிறார் அப்படின்றத மறைப்பதற்காக விசிக மீது பழியை எழுதுகிறார்கள். 2வது, திமுக இதை தடுக்கிறது என்கின்ற நரேட்டிவை உருவாக்குவதற்காக விசிக சிபிஐ சிபிஎம் மீது பழியை எழுதுகிறார்கள். இப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய அறிக்கையிலேயே வந்து முதல்வர்னு தான் வருது, காபந்து அரசு தொடருது, 10ஆம் தேதி தான் எல்லாம் டிசால்வ் ஆகுது. ஸ்டாலின் அவருடைய அறிக்கையிலேயே வந்து அதாவது சில விஷயங்களை தடுத்து நிறுத்துவதற்காக சில யோசனைகள் சொல்லப்பட்டது, ஆனாலும் அதை நான் ஏற்கவில்லைன்னு சொல்றாருல, அந்த இடத்துக்கு வரைக்கும் போகணுமா? இல்ல, நீங்க இந்த ஹங் அசம்பிளி மாதிரியான சிச்சுவேஷனை தமிழ்நாடு இது வரைக்கும் எதிர்நோக்கினதே இல்லைல்ல. இப்படி ஒரு ஹங்க நம்ம தமிழ்நாடு அரசு எதிர்நோக்கி இருக்கா? இப்போ சிலர் சொல்லலாம் 2006ல கலைஞருக்கு அமையலையா அப்படின்னு கேட்கலாம். ஆனா கலைஞர் போட்டியிட்ட கூட்டணி மெஜாரிட்டியை பெற்றது, ப்ரீபோல் அலையன்ஸ் வந்து மெஜாரிட்டியை பெற்று இருந்தது. கலைஞர் போட்டிட்டதே 124 இடம் தானே. அப்ப பெரும்பான்மைக்கு 118 தேவைன்னா அவர் 124ல தானே போட்டிட்டாரு. அதுல 96ன்னா அது பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட் ஆச்சே. 30 தான் தோத்திருக்காரு 124ல போட்டிட்டு, 30 கூட இல்ல, 28 இடங்கள் தான் தோத்திருக்கிறாரு அவரு. அவ்வளவு பெரிய வெற்றியை தானே பெற்றாரு. ஆனாலும் மேஜிக் நம்பர் கலைஞர்கிட்ட இருந்துச்சானா இல்ல, ஆனா அலையன்ஸ்ட் இருந்தது, ப்ரீபோல் அலையன்ஸ்ட் இருந்தது. இன்னொன்னு, அப்ப சுர்ஜித் சிங் பர்னாலா தான் ஆளுநர்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் அம்பேத்கர் எப்படி ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அப்படிப்பட்ட ஆளுநராக வாழ்ந்து மறைந்தவர்கள் சுர்ஜித் சிங் பர்னாலா போன்றவர்கள். சுர்ஜித் சிங் பர்னாலா வந்து அகாலிதளத்தினுடைய, தமிழ்நாட்டுல திமுக எப்படியோ அங்க அகாலிதளம், இங்க உங்க ஊர்ல நீங்க எப்படியோ அங்க அவுக அப்படின்ற மாதிரி வந்து தமிழ்நாட்டுல 1974 மாநில சுயாட்சி தீர்மானமா அவங்க 75ல வந்து அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம்னு அவங்க கட்சியிலேயே மாநில சுயாட்சிக்கு தீர்மானம் போட்டவங்க. அப்போ ஒரு அரசாங்கத்தை எப்படி நாம் நிம்மதியாக இயங்க வைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பது தெரிந்தவர் சுர்ஜித் சிங் பர்னாலா. அதனால ஃபர்ஸ்ட் ப்ரீபோல் அலையன்ஸை கூப்பிடணுன்ற மரபை கடைபிடித்து கூப்பிட்டார், ஆட்சி அமைத்தார் கலைஞர். அந்த 96 உறுப்பினர்களோடு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு அந்த கூட்டணி தொடர்ந்தது. ஆனா கலைஞர் எதுக்கு தயாரா இருந்தாருன்னா, கலைஞருக்கு நல்லா தெரியும் ராமதாஸ் சும்மா இருக்க மாட்டாருன்னு. சும்மா இருக்க மாட்டாருன்னா ஆதரவை பின்வாங்குற அளவுக்கு ராமதாஸ் வந்து அன்றைக்கு மோசடிக்காரரா மாறல. ஆனா அவர் பட்ஜெட் போடுவாரு. இவர் இங்க மறுநாள் பட்ஜெட் வாசிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தா அவர் பட்ஜெட்டை முந்தின நாள் போடுவாரு. அப்ப காங்கிரஸும் இருந்தது,
காங்கிரஸ் இருந்தது. பாமக காங்கிரஸுக்கு இருந்தது. என்னன்னா யூபிஏல திமுக ஆதரவு தேவைப்படுகின்றதுனால இங்க அவர்களுடைய ஆதரவு அப்படின்றது அது வந்து ஒரு டெட்லாக்காக நீயும் போக முடியாது நானும் போக முடியாதுன்ற ஒரு டெட்லாக்க வந்து நம்ம அது அந்த காலகட்டத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட உணர்வால் கடத்தப்பட்டிருந்தாலும் கூட பிற்காலத்தில் யோசிக்கும் போது அந்த டெட்லாக்க வந்து நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இப்படியான சுச்சுவேஷன் வந்து தமிழ்நாடு எதிர்நோக்கியதே கிடையாது. யாருக்குமே பெரும்பான்மை இல்லாம எந்த அலையன்ஸுக்குமே பெரும்பான்மை இல்லைங்க. திமுக அலையன்ஸுக்கு பெரும்பான்மைக்கு பக்கத்துல கூட இடம் இல்லை. இவங்களுக்கு பெரும்பான்மைன்ற பேச்சுக்கே இடம் இல்லாத அளவுக்கு அதிமுக கூட்டணி நசுக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு வங்கி சிதைந்து போயிருக்கிறது இல்ல அதிமுக. அப்ப என்ன வந்திருக்கணும், பெரும்பான்மை நிரூபிக்கிற வாய்ப்பு வந்து விஜய்க்கு இருக்கு இல்லையா, பெரும்பான்மை நிரூபிக்கிற வாய்ப்பு விஜய்க்கு இருக்கு இல்லையா, அப்ப அதுதானே சரியா இருந்திருக்கும். அதை யார் ஆனா ஆதரிக்கிறாங்க? அதிமுக பேச்சுவார்த்தை எம்எல்ஏக்கள் உடையறாங்க, ரிசார்ட்ல இருக்காங்க, பெரும்பான்மையோட நாங்க ஆட்சி அமைப்போம்னு எடப்பாடி சொல்றாரு. இல்ல அதுக்கு இடையில டிடிவி தினகரன் போறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா அதிமுக தரப்புல இருந்து ஒரு ஃபீலர்ஸை வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஹங்கு வந்துருச்சு, நம்ம ஏன் சேரக்கூடாதுன்னு அதிமுக தரப்புல இருந்து ஒரு ஃபீலர்ஸ் வந்திருக்கான்னா வந்திருக்கு. அதை வந்து இந்து மாதிரியான பத்திரிகைகளின் மூலமாக நாம தெரிந்து கொள்றோம். இந்த மாதிரியான ஹங்கான ஒரு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை வரும்போது எதிர்பார்க்காத வாய்ப்புகள் பரிசீலிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் முடிவு எட்டப்பட்டதா? முடிவு என்ன எடுக்கப்பட்டது? கூட்டணி கட்சிகள் என்ன முடிவு எடுக்கிறீர்களோ அந்த முடிவில் நானும் உடன்படுகிறேன்னு ஸ்டாலின் சொன்னதை இன்றைக்கு வெளிப்படையா சொல்லியிருக்கிறார். நான் இது 2 நாளைக்கு முன்னாடி இருந்து என்கிட்ட பேசுற எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல ஒருவேளை இப்ப அந்த திமுக அதிமுக கூட்டணி வரப்போகுதுன்னு ஒரு வதந்தி பரப்பப்பட்டது. இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா கூட்டணி கட்சிகள் எடுக்கிற முடிவை ஸ்டாலின் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. இப்போ ஒருவேளை திமுக அதிமுக சேர்ந்து அவங்களுக்கே பெரும்பான்மை கிடைச்சுன்னு வச்சீங்க, அது சரியா? அப்படி ஒரு சிச்சுவேஷன் இல்ல சிச்சுவேஷன் இல்ல. பட் கூட்டணி கட்சிகளை எதிர்பார்க்கிற நிலைமை அப்ப இல்லாம இருந்திருக்கும்ல. அப்பயும் அது தப்பு தானே? இல்ல அது வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா வந்து அது வந்து ஒரு யோசனையான சிச்சுவேஷன் தானே. அது அப்படி ஒண்ணு நடக்கல. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா 234 தொகுதியும் கைப்பற்றி போட்டியிடக்கூடிய சூழ்நிலை கடந்த காலத்துல இருந்துச்சு. கலைஞர் எம்ஜிஆர் இருந்த போது இருந்தது. ஆனா அதை அன்னைக்கு எடுத்து பரிசீலித்து பார்த்தாங்க, முடிவுக்கு வர முடியல. பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து ஒரு முக்கியமான கருத்தை எம்ஜிஆர்ட்ட சொல்றாரு. எம்ஜிஆர் கன்வின்ஸ் ஆனாரு, கடைசி வரைக்கும் சேரல. ஆனா தனிப்பட்ட முறையில அன்றைக்கு இருந்த பிஜு பட்நாயக்கோடு பேச்சுவார்த்தை நடத்திய போது ஆட்சி எம்ஜிஆருக்கு கட்சி கலைஞருக்கு என்று பிரித்துக் கொள்ளலாம், கொடி எந்த கொடி, அண்ணா வடிவமைத்த கொடியை வைத்துக் கொள்ளலாம், கட்சி அண்ணா வைத்த பெயரையே வைத்துக் கொள்ளலாம், எல்லாத்தையும் வச்சுக்கலாம்னு எல்லாத்தையும் பேசி முடித்ததற்கு பிறகு மாவட்ட அளவுல எப்படி ஒண்ணு சேர்க்கிறன்ற வரையும் பேசி முடித்ததற்கு பிறகு சேராம தானே போனது. அப்ப அந்த வாய்ப்புகளை பரிசீலித்து கடந்த காலத்தில் யோசித்திருக்கிறார்கள் தானே. கடந்த காலத்திலேயே நடந்திருக்கலாம்னு சொல்றீங்க. அது யோசிக்கப்பட்டது கடந்த காலத்துல. ஆனா இப்ப இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, எல்லாமே இப்ப எப்படி ஆயிருச்சுன்னா, இப்படி இருந்தா அப்படி போயிருப்பேல, அதனுடைய நோக்கம் என்னன்னு நான் கேட்கிறேன். அப்படி ஒண்ணு இல்ல, அப்படி ஒண்ணு இல்லாத போது இருந்தா நீ போயிருப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்கறதனுடைய நோக்கம் என்னன்னா திமுகவை ஒரு சந்தேக பார்வைக்குள் தள்ளி டிஸ்கிரெடிட் பண்றது. நீங்க அது நடக்குது, மக்கள் மத்தியில் அது நடக்குது இல்ல, நம்ம இயல்பா பாக்குறோம். அதற்கு காரணம் யாரு? இன்னைக்கு தாவேகாவினுடைய தொண்டரணியினுடைய இணையமைப்பாளர்னு ஒருத்தர், இசக்கி ராஜாவா இசக்கி அப்பனோ ஒருத்தர் தீக்குளித்திருக்கிறார். ஏன்? ஐயுஎம்எல் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க. ஆனா நேற்றே ஐயுஎம்எல் அறிவித்ததாக ஒரு செய்தியை பரப்பியதனுடைய நோக்கம் என்ன? நீங்க நல்லா பாருங்க. இல்ல கவர்னர் வேற எதுவும் முடிவுக்கு எடுத்துடக்கூடாது, வந்துடக்கூடாது, உடனே அந்த பதட்டம் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கட்டும், ஊடகங்களுக்கு ஏன்? வழங்காத ஆதரவை வழங்கியதாக செய்தி வெளியிட்டதனுடைய நோக்கம் என்ன? அப்படி ஒருவேளை முடிவை எடுக்க லேட்டாக்குனா திமுக கைக்குள் இருக்கிறார்களா அப்படி ஒரு செய்தியை பரப்புறாங்க. இது ஊடகங்கள் செய்ய வேண்டிய, ஊடகங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, இன்றைக்கு நான் பார்த்ததுல வந்து திமுகவின் திட்டம் பின்வாங்கியது, திமுகவின் திட்டம் தோற்றது, கம்யூனிஸ்டுகளை கைக்குள் வைத்துக் கொள்ளும் திமுகவின் முயற்சி தோற்றது. எங்களை யாரும் கைக்குள்ள வைக்கலன்னு சொல்லிட்டாரே. ஏங்க, பேபி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ அப்படியே எடுத்துப்போம். திமுகவே அப்படி சொன்னதாக பேபி சொன்னாருன்னு இவங்க சொன்னாங்கல்ல, ராங் இன்டர்பிரேஷன் பண்ணி, அப்படியே எடுத்துப்போமே. அப்ப கூட மு.க. ஸ்டாலின் இந்த முடிவை ஏற்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் விபரீதத்தை சந்திப்பீர்கள் எச்சரித்ததாக எதுவும் சொன்னாரா? we were consulting partnersன்றாரு. காங்கிரஸை போல நாங்கள் உதிரி தள்ளுபவர்கள் அல்ல, நாங்கள் ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களோட நட்பு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய ஜனநாயக பண்பு. அந்த ஜனநாயக பண்பை கேள்விக்குள்ளாக்குவது, நகைப்புக்குள்ளாக்குவது, நீங்க ஒவ்வொரு கட்சியா டிஸ்கிரெடிட் பண்ணி வேலை நடந்திருக்கு. நீங்க தாவேகா தொண்டர்களை பாத்தீங்கன்னா
துணை முதல்வருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமாடா? டா. அவர் ஐடியை டேக் பண்ணி அறிவாலயத்துல கழுவிட்டு இருந்த உனக்கு இல்ல இது Plastic சமூக சார். வலைதளங்கள்ல டேஷ். ஏன் சமூக வலைதளங்கள்ல இது வந்து ஒருத்தர் யாரோ வந்து எழுதுவது அல்ல. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. வெற்றி களிப்பில் ஒருத்தர் இருக்காங்க, தோற்றதற்கான விரக்தியில் ஒருத்தர் இருக்காங்க. ரெண்டு தரப்புமே வந்து வார்த்தைகளை அதிகமா விடுறாங்க. அதை நீங்க கவனிச்சீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த வெற்றி கழிப்புன்றது இருக்குல்ல, ம். அது வெற்றியா? உங்களுக்கு வெற்றியே இல்ல, இந்த கொடுக்கல. எதிர்பார்க்காத வெற்றிங்க அது. எதிர்பார்க்காத எண்ணிக்கை. ஆமா, இதுவரை கிடைக்காத ஒரு எண்ணிக்கை கிடைத்திருக்கிறது, வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆனா அதுதான் இல்ல வெற்றி. இந்த பக்கம் ஸ்டாலின் போட்ட பிச்சைன்னு போடுறாங்க. ஆமா. அது சரின்னுவீங்களா? இப்ப அது எங்க ஆரம்பிச்சது? காங்கிரசினுடைய துரோகத்தில் இருந்து அது ஆரம்பித்தது. விசிகாவை நோக்கி யாராவது இதை பேசினார்களா? கம்யூனிஸ்டுகளை நோக்கி யாராவது இதை இல்ல, நான் என்ன பேசினார்களா? சொல்றேன், சமூக வலைதளங்கள்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு பேசணும்னா சமூக வலைதளங்கள்ல இருக்கிறதெல்லாம் நான் பேசல. ஆனா அதிகாரப்பூர்வமா ஒண்ணும் இல்ல. விஜய் ஒரு கடிதம் எழுதலாம்ல, நான் எழுச்சி தமிழரிடம் பேசினேன், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களிடம் பேசினேன், அவர்கள் யோசித்து முடிவு சொல்லுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள், தோழர்கள் காத்திருங்கள், நல்ல முடிவு வரும் சொல்லலாமா இல்லையா? ஏங்க ஒண்ணுமே இல்ல. எந்த குஷியானது சொன்னாரு. எப்ப சொன்னாரு? வலுக்கட்டாயமா மைக்க வாய்க்குள்ள நீட்டி கேட்ட போதுதான் சொன்னாங்க. நீங்க 3 நாளா இந்த பரபரப்பான சூழலை அனுமதித்திருக்கிறீர்கள். அதுதான் என்னோட குற்றச்சாட்டு. அந்த பழியை திமுக மேல போடணும்னு விரும்புனாங்க. காரணம் என்ன? அதுலதான் சிக்கல் இருக்கு. இது எங்க போகுது அப்படின்னா, 2005 பிப்ரவரி மாசம் பீகாரில் நடைபெற்ற தேர்தலினுடைய முடிவுகளை நம்ம எடுத்து பார்ப்போம். அந்த முடிவுகள் என்னவாக இருந்தது அப்படின்னா, 2005 பிப்ரவரியில் நடந்த 243 தொகுதிகளுக்கான பீகார் தேர்தல்ல என்டிஏ 92 சீட்டு, ஆர்ஜேடி லல்லு பிரசாத் கட்சி 75, எல்ஜேபி அப்படி லோக் ஜனசக்தி அப்படின்ற பஸ்வானுடைய கட்சி வந்து 29, காங்கிரஸ் 10, பிறர் வந்து 37. இந்த என்டிஏ 92 அப்படின்றதுல வந்து இவர்களும் அடக்கம், யாரு நிதிஷ்குமாரும் அடக்கம். அப்படியே தமிழ்நாடு கம்பேர் பண்ணுங்க, இதே சிச்சுவேஷன் இன்னைக்கும் அப்படியே நிக்குது. அப்ப யாருக்குமே பெரும்பான்மை இல்லை. அன்னைக்கு பீகாரினுடைய கவர்னராக இருந்த பூட்டா சிங் என்ன முடிவெடுத்தார் அப்படின்னா, யாருக்கும் பெரும்பான்மை இல்லை, அதனால் குதிரை பேரம் நடக்கிறது, ஆகவே இந்த அவையை நான் கலைக்கிறேன், குடியரசுத் தலைவர் ஆட்சி தொடரட்டும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி காங்கிரஸ் அன்றைக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை பீகாரில் அமல்படுத்தியது. மார்ச் மாசத்துல கவர்னர் ஆட்சி வந்து அங்க அமலுக்கு வருகிறது. யாரையுமே கூப்பிடல. தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல? நடக்கக்கூடாதுல்ல, நடக்கக்கூடாதுன்னு தான் இவ்வளவு பேர் ஆதரவு தெரிவிச்சு கடிதம் எழுதி கொடுக்குறாங்க. ஐயுஎம்எல் இல்லாமலே இன்னைக்கு விசிகா கொடுத்த சீட்டோட பெரும்பான்மை முடிஞ்சிருச்சுங்க. ஐயுஎம்எல் ஏன் எக்ஸ்ட்ரா சீட்டை கொடுக்குது? ஐயுஎம்எல் கொடுப்பதற்கு பின்னால மிக நேர்த்தியான அரசியல் முடிவுகள் இருக்கிறது. நீ கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டியோட உள்ள போ அப்படின்ற முடிவு அதன் பின்னால் இருக்கிறது. ஏன்னா ஐயுஎம்எல் தலைவராக இருக்கும் காதர் மொய்தீன் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு, ஸ்டாலின் சொன்னா நான் செய்வேன், ஸ்டாலின் முடிவு தான் என் முடிவு, நேற்று இன்று நாளை என்றும் நாங்கள் திமுகவுடன் தான் இருப்போம்னு சொன்னார். அவர் இன்றைக்கு தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னா அதற்கு பின்னால முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஒப்புதல் இல்லையா? அப்ப ஜனநாயகத்தை காப்பாற்றணுன்ற அந்த கடமை உணர்ச்சியை இந்த கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்கல்ல. இந்த உணர்வை ஆளுநர் ஏன் மதிக்கவில்லை? இதே மாதிரிதான் அன்னைக்கு என்டிஏவுக்கு போஸ்ட் போல் அலையன்ஸ்ல பெரும்பான்மை கிடைத்தும் பூட்டா சிங் அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்காமல் கவர்னர் ஆட்சியை மாற்றி குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிரகடனப்படுத்த ஆளுநர் ஏன் மதிக்கவில்லை அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்களே. காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டத்திற்கு என்ன மதிப்பு? நாம விரும்புறது என்ன, நாம விரும்பாதது என்ன அப்படின்னா, அன்றைக்கு பூட்டா சிங் அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிரகடனப்படுத்திட்டாங்க. அதற்கு பிறகு என்டிஏவை சேர்ந்த ஒரு சிலர் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு 2006 விசாரணைக்கு வந்தது. அதற்குள்ள குடியரசுத் தலைவர் ஆட்சி முடிந்து புதிய தேர்தல் நடந்து புதிய அரசே பதவியேற்று விட்டது. அதற்கு பிறகு சாவகாசமாக உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சியே அமையாத ஆட்சியை நீ எப்படி கலைப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எத்தனை பேர்னாலும் போட்டி போடட்டும், அத்தனை பேரையும் சபையில வச்சு ப்ரூவ் பண்ண சொல்லு மெஜாரிட்டிய. எவன் ப்ரூவ் பண்றானோ அவன் கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான் உன் வேலை. இங்க உங்களுக்கு எது தடுக்குது? அதாவது கொள்ளையடிக்க போறதுன்னு ஒருத்தன் போயிட்டான், போனே வந்து வெள்ளையடிக்க வந்திருக்கிறேன்னு எழுதி கொடுத்திருக்கான்றதுக்காக நீங்க கொள்ளையடிக்கன்னு மாத்தி எழுதிட்டு வாங்க அப்படின்னா அவன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியும்ல.
ப்ரொசீஜரலா அவனுக்கு வந்து தெரியல, புது பையன் தப்பா எழுதி கொடுத்துட்டாப்ல, திருத்தி எழுதி கொடுத்தா அவனுக்குள்ளே மாத்தி எழுதி கொடுத்துட போறாப்ல. ஆனா நீங்க என்ன கேக்குறீங்க? ஹெட் கவுண்ட் கேக்குறீங்க. அவர் ஹெட் கவுண்ட் கேட்கலன்னு பொய் சொல்றாரு. 118 பேர் கையெழுத்தை கேட்கறதுக்கு பேரு ஹெட் கவுண்ட் இல்லாம வேற என்ன? அன்னைக்கு பீகார்ல பூட்டா சிங் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதை ஆர்லேக்கர் அப்படியே சொல்றாரு. பூட்டா சிங் என்ன சொன்னாருன்னா, ஏதோ குதிரை பேரை நடக்கிற மாதிரி தெரியுது இவர் ஆனர். இங்கேயும் இவர் என்ன சொல்றாரு? குதிரை பேரை நடக்குதுன்றாரு. கோர்ட் என்ன தெரியுமா சொல்லுச்சு? அது ஓம் பிரச்சனை இல்லை. இல்ல குதிரை பேர் நடக்குன்னு ஆளுநர் இன்னும் சொல்லியே. ஆளுநர் சொல்லி இருக்கிறாரு, ஹார்ஸ் ட்ரேடிங்க்கு வழிவகுக்கும்ன்றாரு. வழிவகுக்கும்னு சொல்லியிருக்காரு. இப்ப நேத்து நடந்துச்சுன்னு சொல்லல. ஆமா, நேத்து டிடிவி சொல்லிட்டாரு, எங்க ஆளு தான் குதிரை பேரத்துக்கு பலியான நபர்னு ஆளை கூட்டிட்டு போய் நிப்பாட்டிட்டாரு. இப்ப அடுத்த ஆளுநர் அதை கை காட்டினாருன்னா, இதுல வந்து நம்முடைய ஒரே நோக்கம் குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது. தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் திமுகவை திட்டி, விசிகாவை திட்டி, உங்களுக்கு ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் திட்டி திட்டி தீக்கிறதுக்கு பதிலா தயவு செய்து உங்களுடைய, அதாவது ஆன்லைன்ல வந்து நாங்க நினைச்சா என்னமும் செய்ய முடியும்னு காட்டினாங்கல்ல, தயவு செய்து கவர்னருக்கு எதிரான உணர்வை வெளிப்படுத்தி காட்டுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வெளிப்படுத்திய உணர்வு இயற்கையானது அல்லன்னு பொருள்படும். தயவு செய்து தீக்குளிப்பு, தற்கொலை போன்ற விஷயங்களை தயவு செய்து அது போன்ற முடிவுகளை கையில் எடுக்காதீர்கள். நாம் வாழுவதற்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நாம் போராடுவதற்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, எட்டுவதற்கு ஒரு முடிவு இருக்கிறது. தாவேகா தொண்டர்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவங்களுடைய கட்சி தலைமை அதை உறுதிப்படுத்தணும். இப்பவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு, திருமா பேசுறாரு, வீரபாண்டியன் பேசுறாரு, சண்முகம் பேசுறாரு, மதிமுக வைகோ பேசுறாரு, IUML பாய் பேசுறாரு, ஜவாஹிர்லா பேசுறாரு, தம்பு அன்சாரி பேசுறாரு, ஈஸ்வரன் பேசுறாரு, விஜய் மட்டும் பேசவே மாட்டாரு. இன்னும் எவ்வளவு நாள் இப்படி ஓட்ட போறீங்க? கவர்னர் நாம் அழுத்தம் கொடுத்தால் வாய் திறப்பார்கள். RN ரவி கிட்ட நாம் அதை சாதிச்சு காட்டியிருக்கோம். ஆர்லேக்கர்ட்ட அதை சாதிச்சு காட்ட வேண்டியது இவங்க கையில இருக்கு. ராஜ்பவன் ஹெட் கவுண்ட் பண்ற இடம் இல்லை அப்படின்றதுதான் தமிழ்நாடு மொத்தமாக எதிர்க்கட்சிகள் உட்பட வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரே செய்தி. நன்றி.